ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். கனடால நடந்த மிகப்பெரிய ஒரு கோல்டு கடத்தல் பத்தி தான் பேச போறோம். இங்க வந்து நீங்க இந்த கேஸ பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா, டொரண்டோ பிஎஸ்என் கோல்டு ஹெய்ஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா, இத பத்தி ஃபுல் டீட்டெயில் வரும். இத பத்தி நியூஸ்ல வராத நாளே கிடையாதுங்க. இது வந்து ஒரு வருஷமா இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு இந்த கேஸ்ல? இந்த கேஸ் இந்த பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன ஃபுல்லா பண்ணது எல்லாமே வந்து மோஸ்ட்லி நம்ம ஊர்ல இருந்து இமிகிரேட் ஆகி வந்தவங்க. எப்படி இத எக்ஸிக்யூட் பண்ணாங்க? ஒரு ஏர்போர்ட்ல போய் எப்படி இந்த மாரி வந்து கோல்டு திருட முடிஞ்சுச்சு இவங்களால? இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, கனடா, யுஎஸ்ல நடக்கிற முக்கியமான நிகழ்வுகள் பத்தியோ, இமிகிரேஷன் பத்தி, பிளஸ் லைஃப் ஸ்டைல் பத்தி நெறைய வீடியோஸ் குடுத்துட்டு இருக்கோம். நிஜமாவே உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் புடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷயத்த வந்து டீட்டெயிலா சொல்லிடுறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்த பத்தி அதுக்கப்புறம் எல்லாமே புரியும். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 17, 2023 2023 ஏப்ரல் 17ஆம் தேதி 3:56க்கு ஆ இதுல வந்து சுவிட்சர்லாந்து ஜூரிச்லேருந்து ஒரு ஃப்ளைட் வந்து நம்ம டொரண்டோல வந்து லேண்ட் ஆகுது. அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆயிட்டு, அந்த ஃப்ளைட்ல இருந்து ஒரு அ ஒரு பர்ட்டிகுலர் கண்டெய்னர் கொண்டு வந்து ஏர் கனடாவோட கார்கோ ஃபெசிலிட்டில கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏர் கனடாவோட கார்கோ ஃபெசிலிட்டில கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த கார்கோ ஃபெசிலிட்டில ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்பட்ட கார்கோ ஃபெசிலிட்டி. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருந்தா மட்டும் தான் அந்த கேட்டுக்குள்ளேயே வர முடியும், வந்து எடுக்க முடியும். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 5 மணிக்கு 6:32க்கு 6:32க்கு ஒரு 5 டன் ட்ரக் ஒண்ணு வருது. அந்த ட்ரக் வந்து நிக்குது. இங்க இருக்க எம்ப்ளாயி வந்து ஃபோர்க் லிஃப்ட் ஏதோ ஒரு பேப்பர வந்து பிரசன்ட் பண்றாங்க. அங்க இருக்க எம்ப்ளாயி வந்து ஃபோர்க் லிஃப்ட்ல அந்த கண்டெய்னர தூக்கிட்டு போய் அந்த ட்ரக்ல வைக்கிறாங்க. ட்ரக் போயிடுது. அதுக்கப்புறம் தான் வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்குக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து இங்க வந்து சேஃப்டியா பார்க்குற அந்த கம்பெனி பேரு பிரிங்ஸ் கனடா அப்படிங்கிற கம்பெனி வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. அவங்க ஒரு 8 மணி போல வந்துட்டு, "எங்க எங்களோட கண்டெய்னர காணோம்" அப்படின்னு சொன்ன உடனே, ஏர் கனடா ஃபெசிலிட்டில இல்லையே, வேற ஒருத்தவங்க டாக்குமெண்ட் எடுத்து வந்து எடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்றாங்க. அவங்க வந்து போலீஸ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே. ஃபர்ஸ்ட் போலீஸோட வியூ என்ன இந்த கேஸ்ல அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க இந்த கோல்டு வந்து சுவிட்சர்லாந்துல இருந்து வருது. ஃபர்ஸ்ட் இந்த கோல்டோட மதிப்பு தெரிஞ்சுக்கோங்க. 20 மில்லியன், அதாவது 20 மில்லியன் அப்படின்னா 20 லட்சம் கனடியன் டாலர். இது எத்தனை கோடி நம்ம ஊருக்கு கன்வெர்ட் பண்ணா எவ்வளோன்னு தெரியல. 20 மில்லியன் கனடியன் டாலர் மதிப்பு. இது இல்லாம ஒரு 2 மில்லியனுக்கு வந்து யூரோஸ் இதெல்லாம் வந்திருக்கு. இது எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள ஒரு முக்கியமான ஒரு பேங்க்குக்கு வந்த பொருள் இது. இந்த பேங்க் பேர் வந்து டிடி. டிடி பேங்க்குக்கு வந்த கோல்டும், டிடி பேங்க்குக்கு வந்த பணத்தையும் ஒரு கண்டெய்னர்ல கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஏர் கனடா வந்து பிரிங்ஸ் கனடாட்ட குடுக்கணும். அவங்க கொண்டு போய் டிடி பேங்கோட கருவூலத்துல குடுக்கணும். இது எதுவுமே நடக்கல. இன் பிட்வீன் ஆட்டைய போட்டாங்க. இப்படி ஆட்டைய போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியில எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த வண்டியில எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் போலீஸ் வந்து அந்த வண்டி தான் வந்து துருப்புச்சீட்டு இப்போ. போலீஸ் வந்து அந்த வண்டிய ஃபுல்லா ட்ராக் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பிசினஸ் கிட்ட போயிட்டு, உங்க சிசிடிவில இருக்க அந்த வீடியோ வேணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு, ஒவ்வொரு பிசினஸ்லயும் அந்த டைம்ல கரெக்ட்டா அந்த 6:32க்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு, பேக் ட்ராக் பண்ணா அந்த வண்டி வந்து கடைசியா பியர்சன் ஏர்போர்ட்லேருந்து மில்டன், ஒன்டாரியோல ஒரு ஒரு அது ஒரு சின்ன ஊருன்னு வச்சுக்கோங்களேன் மில்டன். அந்த மில்டன தாண்டி ஒரு ரூரல் ஒன்டாரியோக்குள்ள போயிருது. அதுக்கப்புறம் ட்ராக்கே கிடையாது அந்த வண்டிய பத்தி. இவங்களும் வந்து எது ஏதோ பண்றாங்க போலீஸ். எப்படி இது நடந்திருக்கும்? எப்படி ஃபர்ஸ்ட் ஏன்னா, அந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் எப்படி வந்து அவங்களால ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க முடியும்? என்ன நடந்துச்சுன்னு போலீஸ்க்கு ஒண்ணுமே தெரியல. போலீஸ் வந்து ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. போலீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஏர்போர்ட்க்கு வராங்க. ஏர்போர்ட்க்கு வந்து
போலீஸ் வந்து இந்த ஃபெசிலிட்டியை வந்து ஃபுல்லாக எனக்கு வந்து சுற்றி காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபெசிலிட்டிக்கு மேனேஜர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன் பிரீத் பனேசர். அவர் தான் வந்து அந்த அந்த ஹோல் ஃபெசிலிட்டிக்கு மேனேஜர். அவர் தான் வந்து போலீஸை கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறாரு அந்த வேர் ஹவுஸை. அதாவது ஏர் கனடாவோட அந்த வேர் ஹவுஸை சுற்றி காமிக்கிறாரு. இங்கே தான் வந்து கோல்டு வந்துச்சு. நாங்கள் வந்து எப்படி வந்து உள்ள வண்டி வந்துச்சுன்னா எப்படி அலோவ் பண்ணுவோம். அவங்க வந்து எப்படி பேப்பரை கிளியரன்ஸ் பண்ணி இதை எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஏர்போர்ட்டில் போய் ஒரு பொருளை கிளியரன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அவ்வளோ கஷ்டம். அந்த கஷ்டத்துல எப்படி இந்த வண்டி வந்து எடுத்துட்டு போச்சு அப்படின்னு போலீஸ்க்கு தெரியல. போலீஸ் டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேப்பரை எடுத்து பார்த்தா அவங்க என்ன பேப்பர் சப்மிட் பண்ணாங்கன்னு எடுத்து பார்த்தா ஃபிஷ், அதாவது இந்த பர்டிகுலர் வண்டி வந்துச்சு இல்லையா, அவங்க வந்து சீ ஃபுட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்காக பேப்பர் சப்மிட் பண்ணிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதுதான் வந்து போலீஸ்க்கு அது வரைக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ வந்து இந்த பணத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் போலீஸ்க்கு ஒரு க்ளூவே கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு ஒரு பெரிய க்ளூவே கிடையாது. அந்த வண்டி மட்டும் தான் துருப்பிச்சிட்டு அந்த வண்டி யார் ஓட்டுனான்னு தெரியும் போலீஸ்க்கு. அவ்வளோதான். அந்த வண்டியை ஓட்டுனார் இல்லை, அவர் பேர் வந்து டுராண்டே கிங் மெக்லீன். இவர் ஒருத்தவர் மட்டும்தான் இந்த ஊருக்காரர். மீது எல்லாமே நம்ம ஊர்லேருந்து வந்தவங்க தான். இந்த மெக்லீன் மட்டும்தான் இந்த ஊருக்காரன். அவனும் நம்ம ஆட்கள் கூட சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெக்லீனோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தெரியும். அவரையும் தேடி பார்க்குறாங்க. அவரும் ஊரில் இல்லை, அப்ஸ்காண்டு. சரி, போலீஸ் வந்து எப்படியாவது இதை வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் போலீஸ்க்கு என்ன க்ளூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெசிலிட்டிக்குள்ளே வரும்போது 2 தடவை வந்து ஒரே பேப்பரை ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் பிரிண்ட் பண்ண முடியும். ஏர் கனடாவோட ஃபெசிலிட்டியில் தான் பிரிண்ட் பண்ண முடியும். அந்த பிரிண்ட் பண்ண பேப்பர் அந்த சீலெல்லாம் வச்சு மல்டிபிள் சீல்ஸ் வச்சு தான் வெளில போகும். அதே பேப்பர் எடுத்து திரும்ப வர முடியாது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் சப்மிட் பண்ண பேப்பருக்கான அந்த சீ ஃபுட்டு அதே ஏப்ரல் 23 சொல்கிறேன், 22ஆம் தேதியும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த சீ ஃபுட்டுக்கான அந்த பார்சல். அதாவது இந்த திருடுற கும்பல் என்ன பண்ணியிருக்கு, ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து சீ ஃபுட் கண்டினியூஸாக ஆர்டர் பண்ணியிருக்கு அந்த ஃபெசிலிட்டிக்கு. ஸோ அதை வச்சு எப்படி ஃபோர்ஜரி பண்ணுறதுன்னு பார்த்து கரெக்டாக அதுக்கு முன்னாடி நாள் வந்து வேற ஒரு பார்சல் எடுத்துகிட்டு போய் ஒத்திகை பார்த்துருக்காங்க. ஸோ அடுத்த நாள் வந்து இந்த பேக்கேஜை வந்து திருடிட்டு போயிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட அந்த 22ஆம் தேதி வரும்போது 2 செட் ஆஃப் பேப்பர்ஸ் யாரோ ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து ஃபோர்ஜரியா இவனுக்கு பேப்பர் கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பர் கொடுத்தது ஏர் கனடாவில் இருக்க ஒரு ஏதாவது ஒரு எம்ப்ளாயி தான் இதை பண்ணியிருக்க முடியும். அப்படிங்கும்போது இந்த சிம்ரன் பிரீத் பனீசர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கரெக்டாக போலீஸ் இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள வேலையை ரிசைன் பண்ணிட்டு துபாய்க்கு போயிடுறாரு. துபாய்க்கு போயிட்டு துபாயிலேருந்து இந்தியாவுக்கு போயிடுறாரு இந்த சிம்ரன் பிரீத் பனீசர். அவர் தான் வந்து அந்த வேர் ஹவுஸோட மேனேஜர் அட் த டைம். ஸோ அவர் வந்து இந்தியாவுக்கு போயிடுறாரா, போன உடனே போலீஸ்க்கு வந்து பயங்கர டவுட் வருது. ஓகே, இவர் மட்டும்தான் பண்ணியிருப்பாரா, வேற யாராவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து போலீஸ் கண்டுபிடிக்கும் போது பரம்பால் சித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, அவரை பிடிச்சிட்டாங்க. அவரை பிடிச்சிட்டு ஹீஸ் ஒன் ஆஃப் த சஸ்பெக்ட்னு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கும் போது இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு போலீஸ் நரேட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த முன்னாடி நாள் பேப்பர் வந்து 2 தடவை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 தடவை சீல் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீல் வச்சது 22ஆம் தேதி வந்து அந்த சீ ஃபுட்டை எடுத்துட்டு போயிட்டாங்க. 2வது சீல் வச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் காமிச்சு அந்த பேக்கேஜ் இங்கேயே இருக்க மாதிரி சீ ஃபுட் இன்னமும் எடுத்துட்டு போகாத மாதிரி வந்துட்டு இந்த கோல்டு பேக்கேஜை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த கோல்டு பேக்கேஜ் லோட் பண்ணாங்க இல்லையா, அவர் தான் அந்த பரம்பால் சித்து ப்ளஸ் அந்த பனேசர். இவங்க 2 பேரும் ஏர் கனடாவோட எம்ப்ளாயி. இவங்க ஹெல்ப் பண்ணி தான் இந்த பொருள் வந்து திருடு போயிருக்கு. ஓகே, திருடின பொருள் எங்க போச்சு? இந்த பர்டிகுலர் விஷயத்துல வந்து 9 பேர் வந்து கல்பிரிட்னு சொல்லிட்டு அந்த 9 பேரோட நேம் ஃபுல்லா படிக்கிறேன் பாருங்க. சிம்ரன் பிரீத் பனேசர் ஏர் கனடா எம்ப்ளாயி, பரம்பால் சித்து ஏர் கனடா எம்ப்ளாயி, ஆர்ச்சித் குரோவர் அவர் வந்து இவங்க கூட மூளையா சேர்ந்து செயல்பட்டது. அந்த மெக்லீன் அப்படிங்கிற ஒருத்தவர் வந்து இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், அவர் வந்து ஒன் ஆஃப் த மெயின் கல்பிரிட்.
அவர பத்தி சொல்றேன். அவரு முக்கியமா வந்து யுஎஸ்ல ஒரு ஒரு விஷயத்துல மாட்டியிருக்காரு. அதுதான் மெயின் க்ளூ இந்த விஷயத்துக்கு. அர்சாலன் அ சௌத்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அமித் ஜலோட்டா, அ அமத் சௌத்ரி, பிரசாந்த் பரமலிங்கம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரசாந்த் பரமலிங்கம், அலி ராஜா. இவங்க எல்லாரும் மாட்டியிருக்காங்க இந்த விஷயத்துல. இவங்களோட அந்த சஸ்பெக்ட் 9 பேர் மேலயும் கேஸ் போட்டிருக்காங்க. 9 பேர்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 பேர் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் யுஎஸ்ல மாட்டிக்கிட்டாரு. அந்த விஷயத்துக்கு வரேன். ஸோ இது கோல்டு மட்டும் திருடிட்டா பிரச்சனை இல்ல. என்னன்னா, கோல்ட திருடிட்டு, அந்த கோல்ட பணமா மாத்தி, அந்த பணத்த வந்து திரும்ப வந்து வெப்பனா மாத்துறாங்க. ஸோ எப்படி இத கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெக்லீன் சொன்னேன் இல்லையா? இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன். அதாவது துரான்டே கிங் மெக்லீன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, பென்சில்வேனியால வந்து யுஎஸ்ல பென்சில்வேனியா மாகாணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீடு இன்சிடென்ட்ல வந்து மாட்றாரு. மாட்டும்போது போலீஸ் எப்பவுமே வந்து ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, ஒருத்தவங்க மேல கார ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. அப்போ வந்து செக் பண்ணும்போது 65 கன்ஸ் வந்து உள்ள இருந்திருக்கு காருக்குள்ள. 65 கன்ஸ் இருந்ததும் உடனே புடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்க போற? எங்க எடுத்துட்டு போற? என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது, கனடாக்குள்ள எடுத்துட்டு போவேன். நான் வந்து இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அவரோட இன்ஃபர்மேஷன கனடாக்கு டிரான்ஸ்மிட் பண்றாங்க. கனடால இருக்க போலீஸ் சொல்றாங்க, இவன் ஒன் ஆஃப் த கல்பிரிட் இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லி ஒரு ஜாயிண்ட் இன்வெஸ்டிகேஷன் அங்க நடக்குது. ஸோ இது என்ன பண்றாங்கன்னா, இந்த அ நகையெல்லாம் திருடி, பிரிச்சு, அது ஒண்ணுத்தையும் வந்து வேற ஒரு விதமா இத வந்து காசா வச்சிருந்தாலும் பிரச்சனை, நகையா வச்சிருந்தாலும் பிரச்சனை. அந்த நகைய வந்து ஜுவல்லாவும் மாத்துறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, அ இவங்க வந்து இந்த கிடைச்ச அந்த பொருள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் பிரேஸ்லெட்டா இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பிரேஸ்லெட்டாவும் மாத்தி, ஒரு $89,000க்கான பிரேஸ்லெட்ட வந்து இவங்கள்ட்ட இருந்து புடிச்சிருக்காங்க. அது மட்டும் தான் இதுவரைக்கும் புடிச்சிருக்காங்க. மீதி காசுலாம் எங்க இருக்கு, என்ன ஆச்சுன்னே வந்து இன்னும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அதாவது 20 மில்லியன் 20,00,000 கனடியன் டாலர்ல 89,000 கனடியன் டாலர் தான் இதுவரைக்கும் புடிச்சிருக்காங்க. அது இல்லாம 2 மில்லியன் கேஷ். இதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அந்த ஒரு 65 கன்னு பிளஸ் இந்த $89,000 இது மட்டும் தான் புடிக்க முடிஞ்சுச்சு போலீஸால. மீதி எல்லாம் எங்க எந்த விதமா வந்து இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னே தெரியல. ஸோ, இவங்கள எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி, இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க போலீஸு. அரெஸ்ட் பண்ணிட்டு ஒண்ணையும் சொல்லும்போது, ரொம்ப வியப்பா இருக்கு இவங்க சொல்லும்போது. எப்படி வந்து இந்த இமிகிரண்ட்ஸ் வந்து இவ்ளோ தூரம் வந்து, இங்க கனடால செட்டில் ஆயி, இவ்ளோ பெரிய பிளான் பண்ணி, ஒரு கனடியன் அ ஏர்போர்ட்ல எல்லா செக்யூரிட்டியும் தாண்டி, போய் ஒரு பேக்கேஜ எடுத்துட்டு போயிட்டு, அத திருட்டுத்தனமா அத கன்வெர்ட்டும் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதாவது இவங்க எல்லாம் லைஃப் செட்டில்டு. ஏன் ஏன் லைஃப் செட்டில்டு அப்படின்னு சொல்றேன்னா, போலீஸால வந்து ஃபுல் பேக்கேஜ புடிக்க முடியல. 20 மில்லியன் வந்து அவுட் சைட்ல இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். பெரிய அளவுல வந்து இன்னும் நெட்வொர்க் வந்து ரொம்ப பெரிய நெட்வொர்க். இதுல மாட்டுனவங்க இவங்க மட்டும் தான் மாட்டியிருக்காங்க. ஸோ ஆனா பார்த்தீங்கன்னா, இன்னும் பெரிய நெட்வொர்க். இது வந்து இந்த மணி வந்து இல்லீகலா போயிட்டு திரும்ப கன்னா திரும்ப வருது. இதெல்லாம் தான் வந்து போலீஸோட ஸ்டோரி. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இவங்க எல்லாருக்கும் எப்படி இவ்ளோ தைரியம் வந்துச்சு? ஒரு ஏர் கனடால ஒர்க் பண்றோம். எப்படி இவ்ளோ தைரியம் வந்துச்சு? கண்டுபிடிக்க மாட்டாங்களா? அப்படின்னா, பல நாள் வந்து இத ஒத்திகை பார்த்துருக்காங்க. ரொம்ப நாள் வந்து இவங்க ஃபாரின்லேருந்து ஏதாவது ஒரு இத எடுத்துட்டு வர்றது, அத போய் ஃபெசிலிட்டில பிக் பண்றது. இந்த மாரி ரொம்ப நாளா வேவு பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, எப்படியோ வந்து டிடிக்கு இந்த பேக்கேஜ் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்காங்க. தெரிஞ்சுட்டு ஒரு பேங்க்குக்கு ஒரு பேக்கேஜ் வருது அப்படின்னா, கண்டிப்பா வந்து அதுல எய்தர் வந்து ஃபாரின் கரன்சி இருக்கணும். இல்ல கோல்டு இருக்கும். அப்படின்னு அத சென்ஸ் பண்றாங்க. சென்ஸ் பண்ணிட்டு கரெக்ட்டா வந்து அந்த பேங்க்குக்கு பிரிங்ஸ் கனடா அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு தான் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சு, அந்த பேக்கேஜ் வந்து என்னைக்கு வருதுன்னு அந்த ஷெட்யூல கண்டுபிடிச்சு, பிளான் பண்ணி ஆட்டைய போட்டுருக்காங்க. ஸோ வந்து இது வந்து போலீஸே வந்து மிரண்டுட்டாங்க. ஏன்னா வந்து கனடாவோட ஹிஸ்டரியில இவ்ளோ பெரிய அ கொள்ள நடந்ததே கிடையாது. இது எப்படி சொல்லலாம்னா, இவங்களே வந்து போலீஸ் வந்து இப்படியெல்லாம் கூட நடக்குமா? எங்க கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னே இப்ப கண்டுபிடிக்க முடியல. வெறும் வந்து ஒரு 10, 15 பிரேஸ்லெட் மட்டும் தான் அவங்களால எடுக்க முடிஞ்சுச்சு. இவங்க வந்து இந்த கோல்ட எடுத்துட்டு போயிட்டு ஒரு ரூரல் ஏரியால
ஒரு ஃபேக்டரி மாரி வச்சு இந்த கோல்ட உருக்கி கையில வந்து இதுவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரேஸ்லெட்டு, நகை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஊரு ஆசாரிங்க செய்வாங்கல்ல, அந்த மாரி வந்து கொண்டு போய் வெளியில ஒரு ஃபேக்டரிய போட்டு இந்த கோல்டெல்லாம் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கடைசி நேரத்தில தான் போய் புடிச்சிருக்காங்க. இப்பதான் வந்து கேஸே முடிவுக்கு வந்திருக்கு. இது இன் பிட்வீன்ல வந்து இவங்க ரொம்ப நாள் வந்து இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போதே, கோல்டு வந்த உடனே அவங்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் பிளான் போட்டு வச்சுட்டானுங்க. டக்கு 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 டக்குன்னு அதெல்லாம் கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம் கனடால பேசப்படுறாங்க. இந்த அ நியூஸ பத்தின லிங்க் ஃபுல்லா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க சொல்லுங்க, எப்படி வந்து ஒரு இமிகிரன்ட்டா ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்து ஒரு இமிகிரன்ட்டா செட்டில் ஆயி, எப்படி உங்களால வந்து இவ்ளோ பெரிய கொள்ளைய வந்து பிளான் பண்ண முடிஞ்சுச்சு? என்ன தைரியம் இவங்களுக்கு? எப்படி உங்களுக்கு வந்து ஒரு இந்தியாலருந்து வந்த ஒரு இமிகிரன்ட்டால இவ்ளோ பெரிய கொள்ள பண்ண முடிஞ்சுச்சு? அப்படின்னு தெரியல. ஸோ இந்த போஸ்ட் ஷேர் பண்ணும்போது எல்லாம் வந்து எல்லாரும் கீழ போடுறது அதான். வந்து ட்ரூடோ வந்து சப்போர்ட் பண்றதுனால தான் இதெல்லாம் நடக்குது. ஆ பாருங்க எவ்ளோ பெரிய தப்ப வந்து அசால்ட்டா பண்ணிட்டாங்க பிளான் போட்டு. அப்படின்னு சொல்லி வந்து பயங்கரமா வந்து ட்ரூடோவ புடிச்சு காய்ச்சிட்டு இருக்காங்க. பட் இது ட்ரூடோவோட தப்புன்னுலாம் சொல்ல முடியாது. ஆம், ஏன்னா இங்க எல்லா ஃபெசிலிட்டிலயுமே பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ஹவுஸ் எல்லாத்துலயும் ஒர்க் பண்றது நம்ம ஆட்கள் தான் இருப்பாங்க. அவங்க பிளான் போட்டு இப்ப ஒரு எக்ஸாம்பிள் இங்க ஒரு வேர்ஹவுஸ் இருக்கு. வேர்ஹவுஸ்ல பெரிய ஒரு லோடு வருது. அதுல வேலை செய்றவங்க 10 பேரும் நம்ம ஆட்கள் இருக்காங்க. சரி ஒண்ணா சேர்ந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுப்போம்னு நெனச்சா என்ன கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்கிற அன்னைக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதாங்க. இது வந்து இந்த கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேஸு கனடாவோட ஹிஸ்டரியில. இதுக்கான தீர்ப்பு இப்ப ரீசென்ட்டா வந்திருக்கு. இந்த பர்ட்டிகுலர் கேஸ் பத்தின விக்கிபீடியா லிங்க், பிளஸ் நியூஸ் லிங்க், ஆ சிபிசில வந்து இத பத்தி சரியான ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. அந்த யூடியூப் வீடியோவோட லிங்க்கும் குடுக்குறேன். உங்களுக்கும் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுன்னா போய் பாருங்க. ஆ ஒரு இமிகிரன்ட்டால நடத்தப்பட்ட மிகப்பெரிய அ இவங்கெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிஆர் எல்லாமே வாங்கிட்டாங்க. பட் ஆனா என்னன்னா, ஆரிஜின் வந்து நம்ம கண்ட்ரி. இதுல வந்து 80% பீப்பிள் வந்து ஆரிஜின் ஃப்ரம் இந்தியா. ஸோ அதுதான் வந்து இந்த விஷயத்துல ஒரு பெரிய விஷயம். இதுல ஒரு சவுத் இந்தியனும் இருக்காரு. தமிழ் ஆள் ஒருத்தவர் இருக்காரு இந்த கேஸ்ல. ஸோ அவங்க எல்லாரும் வந்து அரஸ்டட். ஸோ 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 4 பேர் தப்பிச்சு வெளில போயிட்டாங்க. ஒருத்தர் யுஎஸ்ல மாட்டிக்கிட்டாரு. இன்னும் 3 பேர்ல வந்து ஒருத்தர் இந்தியாக்கே போயிட்டாரு அப்படின்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இல்லையா? அவரு வந்து இந்தியாக்கே போய் செட்டிலே ஆயிட்டாரு அப்படின்றாங்க. எப்படியாவது கோல்டெல்லாம் கன்வெர்ட் பண்ணி அவரு எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸ் பத்தி? அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை ஃப்ரம் தமிழ்.